Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங் காலை 9:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே பாரத நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. பாரதா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்லி தான் இதுல சொல்லியிருக்காங்க. பட் நிறைய மேட்சஸ் வந்து இதுல பிளே பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்டார்டிங்ல பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோ போக போக ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வெனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வெனுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300-400 ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா அடுத்த நடக்கிற மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா 250-150 ஸ்கோர் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே பாரதா வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். வெனுல மொத்தம் 34 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 11 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்கு. சரி இந்தியா வந்து பாரதா வெனு ரெக்கார்டை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 34 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 15 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 11 மேட்ச் வந்து டிராவ் ஆயிருக்கு. எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம டிராவ் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வந்து 12 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணவங்க வந்து 10 மேட்ச் வரையும் வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 347 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 337, தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 243, ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 154. ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸ்ல 350 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சது. அடுத்தடுத்து போக போக தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 150, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல கடைசி 150 ஸ்கோர்ல வந்து சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அது போக போக பாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சர்ல நல்ல ஸ்விங் அண்ட் பவுன்சஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே பார்த்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட் டு ஹெட்ல மொத்தம் 13 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 13 மேட்சுமே இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகே பார்த்ததா நீங்களும் நம்ம குபேரா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பே பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே கம்மியா வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம குபேரான்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது இந்த டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி இந்த மாதிரி ஆப்ஷன் தான். இதுல வந்து ஒரே ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்றோம், நிறைய மணி வந்து வின் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ணோம். ஒரே ஒரு ஆப்பனண்ட் கூட தான் நம்ம மொதவும் போறோம். நமக்கு ஆப்பனண்ட் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. ஸோ அவர் ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருப்பாரு, நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருப்போம். நம்ம அதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவர் யாரை பிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த பிளேயருக்கு ஆப்பனண்ட்டை நம்ம எந்த பிளேயரை கொடுத்தா வின் பண்ணலான்ட்டு நம்மளால ஒரு ஈஸியா வந்து ஒரு அனலைஸ் வந்து பண்ண முடியும். ஒரு 11 பேரை கரெக்டா கொடுக்கறதா சிரமமா இருக்க முடியும். ஒரு பிளேயரை நம்ம கரெக்டா கொடுக்கறது நமக்கு பிரச்சனை இருக்காது. தினைக்கும் ஆப்பனண்ட் பிக் பண்ணியிருக்க அந்த பிளேயரையும் பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம் இன்னொரு பிளேயரை. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து வின் பண்ணலாம் நம்ம டியோ ஆப்ஷன்ல. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஆப்ல அந்த டியோ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்கும் இந்த குபேரா ஆப்ஷன்ல நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே இந்த டியோல வந்து நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து டியோ அண்ட் டியோ ப்ரோன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டியோ பொறுத்த வரைக்கும் பிக் ஒன் பிளேயர், டியோ ப்ரோ பொறுத்தவரைக்கும் பிக் 2 பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான். 2 பிளேயரை நம்ம வந்து பிக் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேர் எடுத்துருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி வின்னிங் யாருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குபேரா ஆஃபீஸ்ல GST ஃப்ரீ. நம்ம விட்ரா டெபாசிட் பண்ற மணிக்கு GST அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபண்டேஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து
இருக்கும். இப்போ இந்தியாவில் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சுமன் கில், விராட் கோலி, கான், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், குல்தீப் யாதவ், ஜப்ரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இவங்க தான் இந்தியாவோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து. அடுத்த பங்களாதேஷோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் இஸ்லாம், தகிர் ஹசான், உசைன் சாந்தோ, மோமிலன், முஸ்பிகுர் ரஹீம், சகிப் அலி ஹசான், லத்தின் தாஸ். ஸோ லத்தின் தாஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. மெஹடி ஹசான், இஸ்லாம் அண்ட் ஹசான் முகமது, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தக்கின் அகமது. ஸோ இவங்க தான் பங்களாதேஷோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ பார்த்த 2 டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வந்து பார்ப்போம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் இவங்க 3 பேரும் டெவலப்மெண்ட் பிக்ல வந்திருக்காங்க. ரிஷப் பந்த் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ டெஸ்ட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டாவே போத் 2 டீம்ல இருக்க விக்கெட் கீப்பர் மஸ்ட் ட்ரை. காரணம் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் உங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் கேச்சஸ் ஒரு 5 இருந்து 6 கேச்சஸ் ஒரு மேட்ச் 5 நாள் நடக்கும். கிட்டத்தட்ட 2 தடவை விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, போத்திலும் சேர்த்து 6 கேட்ச் பிடிச்சிட்டாலும் ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். பேட்டிங்ல வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருந்த ரீசன்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா வந்து கிடைச்சிடும். 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் இருந்து நடக்கும் போது 110ல இருந்து ஒரு 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விட்டது நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின் இவங்க 2 பேருக்குமே சேம் ஒரே இதுதான். பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ரன் வரையும் இவங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் போத் இன்னிங்ஸ் சேர்த்து 2 பேரும் சேர்த்து 5ல இருந்து 6 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் வேணும் ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கும். இந்த பர்டிகுலர்ல நிறைய மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கு. இருக்க பட்சத்துல 2 பேர்ட்டுமே போத் இன்னிங்ஸ்ல 5ல இருந்து 6 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் மினிமம் 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப அடுத்ததா சகிப் அல் ஹசான், லத்தின் தாஸ், மெஹடி ஹசான். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ சகிப் அல் ஹசான் கிட்டத்தட்ட மேட்ச் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 4 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 4 விக்கெட்டுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஆவரேஜா போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 ஒரு 50ங்கும் போது ஓவரால வீட்டு வந்து ஒரு 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா லத்தின் தாஸ். ஸோ ஆல்ரெடி ரிசர்வ் பந்துக்கு என்ன சொன்னா அதே ஆப்ஷன் தான் லத்தின் தாஸுக்கும். பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸும் சேர்த்து. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 30ங்கும் போது ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட இருந்து கிடைக்கும் பேட்டிங்ல இருந்து மட்டும். அண்ட் விக்கெட் கீப்பிங்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 100 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயர் தான் இவர் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹசான். ஸோ ஹசானை பொறுத்த வரைக்கும் சேம் போத் இன்னிங்கும் சேர்த்து இவர்கிட்ட இருந்து நம்ம 3 அல்லது 4 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஓவர் பவுல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விக்கெட் 4ங்கிறது 5 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ் 4 விக்கெட் சேம் 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ரொம்ப சூப்பரா நாக் ஆடக்கூடியது. ரீசெண்ட் வயசுல மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் வச்சுட்டாலும் போது இன்னிங்ஸ்ல சேர்த்து 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷேகான், ரிஷப் பண்ட், குல்தீப் யாதவ் இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 45% கீழே தான் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஷேகானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா அந்த டெஸ்ட் மேட்ச்லயும் சரி விளையாண்ட மேட்ச் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் மேட்ச்னாவே இவர் மேட்சுக்கு ஒரு 60 பிளஸ் ரன் அப்படிங்கிறத இவர் வந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 80ல இருந்து ஒரு 90 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 90 பிளஸ்ங்கும் போது ஒரு 100ல இருந்து ஒரு 110 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% பீப்புள் தான் வந்து இவரை பிக் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட்
ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர் கிடைக்கக்கூடிய 50+, பேட்டிங் ஆட்ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் ஓவர் அதிகமா பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரவீந்திரா ஜடேஜா, அஸ்வின் இவங்க 2 பேருக்கு அடுத்தது ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான் இருக்காரு. ஸோ போத் டீம்ஸ் சேர்த்து 4 விக்கெட் அப்படிங்கிறத குல்தீப் யாதவ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்து பேட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். சப்போஸ் பேட்டிங் ஆர்டர் வந்து பேட்டிங் கிடைச்சிருந்துச்சுன்னா போத் டீம்ஸ் சேர்த்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்தா லதீன் தாஸ், இஸ்லாம், அசான். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. லதீன் தாஸ் சேம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன்ல வந்து சொல்லியிருப்பேன் இவரோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு. மஸ்ட் ட்ரை லதீன் தாஸ் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அசான் ஸோ செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து கிடைக்குது. 3 விக்கெட்டுங்கிறது ஒரு 4-5 விக்கெட் வரைக்கும் கூட இவர்கிட்ட வந்து போத் இன்னிங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இஸ்லாம். ஸோ இஸ்லாம் போத் ஒரு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியான பேர் தான் பிக் பண்ணியிருக்காங்க தஜுல் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணி இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 5 ஒரு 6 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ 5 விக்கெட் நம்ம வச்சுக்கிட்டாலும் 5 விக்கெட் எடுக்கிறாங்க வச்சுட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. சப்போஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு 125+ ஃபேண்டசி பாயிண்ட் போத் இன்னிங்ஸ் சேர்த்து இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் பிளேயர் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷப் பந்த் அண்ட் லதீன் தாஸ் போத் இன்னிங்ஸும் வந்து இப்ப வந்து கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் அண்ட் பும்ரா. ஸோ இதுல ரோஹித் சர்மா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இந்த வெடுவுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு எடுத்துட்டாங்க ஒரு ஆவரேஜா போதையும் சேர்த்து ஒரு 45 ஒரு 50 அப்படிங்கறது ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஒரு டிஃபரன்ஸா ட்ரை பண்றவங்க தாராளமா அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்ச்ல. ஸோ என்ன பண்றோம் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 75+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க வந்து ஒரு 85 ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் அவர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இவர்கிட்ட இருந்து நம்ம ஜெய்ஸ்வால் இருந்து ஒரு 130+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா அந்த மேட்ச்ல நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த என்னோட பர்சனல் கருத்து இந்த மெதுல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ் சேர்த்து விராட் கோலி இருந்து ஒரு 120 ஒரு 130+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் போத் இன்னிங்ஸ்லுமே 5 ஒரு 6 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் மினிமம் ஒரு 50+ ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பிக் டிஃபரன்ஸ் பும்ரா. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் 90% பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல பும்ராட்ட இருந்து ஒரு போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 4 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இந்த ஒரு சப்போர்ட்டிங் பெருசா இருக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 4 விக்கெட் ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறது இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜா ஒரு 90 ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பும்ராவை பொறுத்த வரைக்கும். அடுத்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சகிப் அல் ஹசன். ஸோ எனது பங்களாதேஷ் டீம்ல இவரை மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 85% பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. டபுள் ஆப்ஷன் உள்ள பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் ஒரு 40 ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 4 விக்கெட்ல ஒரு 5 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 4 விக்கெட் போது ஒரு 80+. ஸோ ஓவராலா இவட்டு இருந்தும் வந்து ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ 2 பேருமே மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க 2 பேருமே. அடுத்தது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சேஃபா ட்ரை ஸ்மார்ட்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா அண்ட் சகிப் அல் ஹசன். ஸோ இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு, கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்களுக்கு விராட் கோலி, பும்ரா, ஜெய்ஸ்வால், மெஹதி ஹசான் அண்ட் இஸ்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து
எனி 2 பிளேயர் கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.